அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். இஃப்தார் முடிச்சுட்டு நைட்டுக்கும் சஹருக்கும் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, சேப்பக்கிழங்கு மட்டன் போட்டு காரக்குழம்பு தான் செஞ்சேன். நான் சேப்பக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சேப்பக்கிழங்கோட தோல் எடுத்துட்டு நடுவுல லைட்டா கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டுக்கோங்க. நான் அரைச்சி தான் செய்ய போறேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே மிக்சியில அரைச்சிக்குங்க. இப்போ குக்கர்ல எண்ணெய் போட்டு 1/2 கிலோ மட்டன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுட்டு மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டு ஜார்ல கொஞ்சமா தண்ணி போட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர் மூடி மட்டன் வேகிறதுக்கு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்துல கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச சேப்பக்கிழங்கு போட்டுக்குங்க. இப்போ புளி சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. கடைசியா கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டு பிரஷர் போன பிறகு எடுத்து சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். எப்பவும் சேப்பக்கிழங்குல வெறும் காரக்குழம்பு தான் செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எங்க வீட்டு பக்கத்துலயே மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இஃப்தாருக்கு கடலைப்பருப்பு வடை தான் செய்ய போறேன், அதாவது மசால் வடை. மதியமே 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறி இருக்கு. தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல கொரப்பா அரைச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, 3 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசா கட் பண்ணது சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதிகம் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா வடையில ரொம்ப தண்ணி இழுக்கும். இப்போ பேன்ல எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாவும் எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு கையால இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில போட்டுடுங்க. ஒரு பக்கம் கலர் மாறினதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா வடையும் செஞ்சு வச்சிருங்க. இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு செஞ்ச கஸ்டர்ட் புட்டிங் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் செஞ்சு வச்சுட்டேன். நோன்பு திறந்து குடிக்கிறதுக்கு ஈஸி அண்ட் டிலேஷியஸ்னா அது ரோஸ் மில்க் தான். ரோஸ் மில்க் லிக்விடு, பால், சப்ஜா விதை இந்த 3 கிளாஸ்ல போட்டு கலக்கி வச்சுட்டேன். எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நோன்பு திறந்தாச்சு. அஞ்சுக்கு எப்போதும் மசால் வடை தான் ரொம்ப நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. அதுக்கப்புறமா நமாஸ் படிச்சு முடிச்சுட்டேன். கொஞ்சம் தலைவலியா இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடிச்சிட்டு நைட்டுக்கு சிக்கன் போட்டு மேக்ரோனி தான் செஞ்சேன். மேக்ரோனினா பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. எனக்கும் ஒரு ஈஸியான வேலை. இன்னைக்கான இஃப்தார் மாஷாஅல்லாஹ் ரொம்பவே நல்லபடியா போச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.